ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறுசுவை அம்மன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேலூர் முள்ளு கத்திரிக்காய் வச்சு ரொம்ப ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 முள்ளு கத்திரிக்காய், 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா. இப்போ கத்திரிக்காய் மேலே இருக்கிற அந்த முள்ளை கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காவை 4ஆவோ இல்லை 8ஆவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயமும் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட்டான உடனே ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா வெந்தயம், தனியா, சீரகம் 3த்தையும் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஆனியன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது. ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜுக்கு அடுத்து மைல்டான ப்ரௌனிஷ் கலர் வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு போதும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ரொம்ப மைல்டாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌனிஷ் கலர். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை மசாலாவையும் புளி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா மிக்சர் ஜாரில் போட்டு குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறன்னு அரைஞ்ச அப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அப்புறம் 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம எல்லா கத்திரிக்காய்லையும் ஃபில் பண்ணி எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்த பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. மசாலா தனியாக, ஆயில் தனியாக இருக்குது பாருங்கள். லேயர் மாதிரி ஆயில் ஃபார்ம் ஆகும்போது வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஆயில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ குழம்பு ரெடி.